நவம்பர் மாதத்தின் மாதாந்திர அறிக்கையை நம்ம பார்த்திருந்தோம். குறிப்பாக நவம்பரின் பிற்பகுதியில் 15ஆம் தேதிக்கு பிறகு வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும்னு குறிப்பிட்டிருந்தோம். இந்த சூழல்ல தற்போது நவம்பரின் மத்திய பகுதிக்கு வந்திருக்கும். எப்போது பருவமழை தீவிரமடைய இருக்கு, எத்தனை சலனங்கள் உருவாக இருக்கு, எந்தெந்த பகுதிகளெல்லாம் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு, எந்த நாட்கள்ல மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம், விவசாயிகளும் பொதுமக்களும் மீனவர்களும் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும் என்பது குறித்தெல்லாம் இதுல நம்ம இந்த காணொலியில முழுமையாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பா பார்த்தோம்னா நவம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு வடகிழக்கு பருவமழை தீவிரமடைய இருக்கு. இம்மாத இறுதி வரைக்குமே இந்த வடகிழக்கு பருவமழை தீவிரமான நிலையிலேயே நீடிக்கும்னு எதிர்பார்க்கலாம். இந்த முதல் 2 வாரங்கள்ல தொய்வு நிலையில நீடிக்கப்பட்டிருந்தாலும் இறுதி 2 வாரங்கள்ல வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து நவம்பர் மாதத்தில் இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். இந்த சூழல்ல நவம்பர் 15ஆம் தேதி வாக்குல தென்மேற்கு வங்கக்கடல்ல புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக இருக்கு. இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் இலங்கை கடல் பகுதி நோக்கி நகரும்னு எதிர்பார்க்கப்படுது. இதன் விளைவாக நவம்பர் 16ஆம் தேதி தமிழகத்துல பரவலாக மழை தொடங்கும். முதல்ல காவிரி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல மழை தொடங்கி, அதாவது மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய ராமநாதபுரம், தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள்ல நவம்பர் 16ஆம் தேதி பரவலாக மழை தொடங்கி நவம்பர் 17, 18 ஆகிய தேதிகளில் ஒட்டுமொத்த தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள்லையும் மழை பரவலாகும். சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரையிலான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து கடலோர மாவட்டங்களையும் நவம்பர் 17, 18 ஆகிய தேதிகளில் பரவலாக கனமழையும் கடலோரத்தின் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் நம்ம எதிர்பார்க்கலாம். இதுவரைக்குமே பனிப்பொழிவும் வெயிலும் அதிகரித்த நிலையில நவம்பர் 17ஆம் தேதி அன்று தமிழகம் முழுவதும் ஒரு வடகிழக்கு பருவமழைக்கான வானிலை சூழலை காலை எழும்போது மக்கள் உணரலாம்.